Tamil Bible Study. Hallelujah. Praise the Lord. இந்த வேத பாடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 15. ஒரு அதிகாரத்தில் பார்த்தோம், ரெகோபியாமுடைய பீரியட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி, யாருடைய பிள்ளைங்க, என்ன, எத்தனை வருஷங்கள் அரசாண்டார்கள் அப்படின்ட்டு யூதா ராஜாக்களை குறித்தும் இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்தும் அப்படியே கம்பேர் பண்ணி அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே தொடருது. என்ன நீங்கள் பார்ப்பீங்க, நியாயாதிபதிகள் காலத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பார்த்தோம்ல, அதில் என்ன லேர்ன் பண்ணீங்க? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் என்ன லேர்ன் பண்ணீங்க? அவங்களும் ஆல்மோஸ்ட் ராஜாக்கள் மாதிரி தான். என்னன்னா, தலைவர்கள், தேவனுடைய ஜனங்களை நடத்துகிறதற்கு ஏற்படுத்தின தலைவர்கள், அவர்கள் தான் நியாயாதிபதிகள். அப்போ அவர்களுடைய காலத்தில் நடந்ததான காரியங்கள் அல்லது புத்தகத்திலேருந்து என்ன படிச்சிங்க? மெயினான பாயிண்ட் என்ன? தன்னுடைய ஜனங்களிடத்துல அவர் என்ன எதிர்பார்த்தார்? அவர்களுக்கு தலைவர்களை ஏற்படுத்தும் பொழுது அவர்களிடத்துல என்ன எதிர்பார்த்தார்? ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அநேக நேரங்களில் மெனி ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபெயிலியர்ஸ் காணப்படுது. சில, நீங்கள் சொன்னதை போல சில சந்ததிகள் நல்ல நியாயாதிபதிகள் காணப்பட்ட போது ஜனங்கள் பயந்து என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள். அதே போல தான் ஒரு பேட்டர்னை நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் இவங்க 2 பேரையும் மேலே இருக்க ராஜ்யம், கீழே காணப்படுகிற அந்த ராஜ்யத்தையும் கம்பேர் பண்ணி அப்படியே சொல்லிகிட்டே வர்றாருன்னா, எப்படி தாவீதுக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவம் யூதா ராஜ்யத்தில் தொடர்ந்து நிறைவேறி கொண்டே வருகிறது அப்படின்றதான காரியத்தை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். அதே நேரத்தில் எப்படி என்ன ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அப்படி அந்த ஜனங்க நடக்காததும், அவர்களுடைய ராஜாக்கள் அவர்களை நடத்தாததான காரியத்தை அதிகமாக நீங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களுடைய மத்தியில் பார்ப்பீங்க. யூதாவிலையும் அப்படிதான், ஆனால் அவ்வளோ மோசம் கிடையாது. சரியா? இதை மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. இதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒரு ஜென்ரேஷனில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை நடத்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது காணப்படுவாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள்ட்ட, அல்லது நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம நடந்துக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களா? யூதா ஜனங்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களா? அப்படின்ற காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வரும்போது தான் அதுதான் நமக்கு டீச்சிங். இல்லைன்னா இந்த வரலாற்றுலேருந்து நம்ம என்ன படிக்க முடியும் மேலே? சரி, இப்போ ரெகோபெயாமுடைய நாட்கள் முடிந்து அவனுடைய குமாரனுடைய ஒரு 3 வருஷம் அரசாள்றான். தன் தகப்பன் தனக்கு 3வது வசனம், தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. அதாவது தன் தகப்பன் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லும்போது ரெகோபெயாமை குறிக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதராக காணப்பட்டதான. இப்போ எபிரேய பாஷையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தகப்பன் அப்படின்னு சொன்னால் எல்லா மேல் ஆன்சஸ்டரையும் என்ன பண்ணுவாங்க? தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபீமேல் ஆன்சஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்னா அது பாட்டியாகவும் இருக்கலாம், பாட்டிக்கு அம்மாவும் அப்படி காணப்படலாம். அப்படி 4வது வசனம், ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நினைக்கிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். இப்போ இது பார்க்கும்போது ரொம்ப மோசம் கிடையாது இந்த யூதா வம்சத்தில் வருகிற ராஜாக்கள். ஆனாலும் கூட கர்த்தருக்கு பிரியமாக நடக்கல. 2 விதமாக கம்பேர் பண்ணப்படுது. இமீடியட்டாக அவனுடைய தகப்பன் ரெகோபெயாம், அவனுடைய வழிகளில் இவன் நடக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் வழியில் அவனுடைய இருதயத்தை போல இவனுடைய இருதயம் காணப்படல. அப்போ அட்லீஸ்ட் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தாவீதை போலவாது ராஜாக்கள் என்ன பண்ணணும்? தாவீதினுடைய வம்சத்துல வருகிறதான ராஜாக்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனா அப்படி இல்லை, எக்ஸப்ட் ஃபியூ. 5வது வசனம், தாவீதை குறித்து ஏன் அப்படி எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லும்போது, தாவீதை குறித்து 5வது வசனம், தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இது உங்களுக்கு தெரியும். உரியாவின் சங்கதி என்று சொன்னாலே பத்சேபாள் செய்த பாவம், உரியாவை கொன்றதான காரியம், செய்ததான பிளாட்டு, எல்லா காரியங்களும் அதுக்குள்ளார அடங்கிடும்.
அப்போ உரியாவினுடைய காரியத்துல அவன் செய்ததான அந்த பாவத்தை தவிர கர்த்தருடைய பார்வைக்கு அவன் எல்லாமே செவ்வையானதா அவன் செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்து சங்கதி காணப்படுது. ஓகே, 6வது வசனம். ஏன்னா கர்த்தர் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படி இருந்தானா தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கரெக்டா இல்லையா? தாவீது உரியாவின் காரியத்துல அல்லது அந்த சங்கதி, அந்த ஒரு எபிசோட் காணப்பட்டுச்சு இல்லையா அவன் லைஃப்ல, அதை தவிர அவன் எல்லாமே கர்த்தர் கட்டளையிட்டபடி அவன் செய்து வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தாவீதினுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். ஏன் இல்லை, ஏன் ஆமா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். என்னன்னா ரொம்ப கிளியர் கட்டாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தாவீது இந்த ஒரு சங்கதியை தவிர மற்றதுல மீறல. அந்த எண்ணக்கூடாதுன்றதான காரியம் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷனா அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனபடினாலே என்ன ஆண்டவரே என்ன சொன்னதான தருணங்கள்லாம் உண்டு இல்லை. இப்போ இந்த இடத்துல தாவீதினுடைய அந்த ஈகோ எல்லாரும் தடுத்தும் என்ன பண்ணணும், இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ட்டு அவன் செய்தான். ஆனபடினாலே ஆண்டவர் பெரிய ஒரு தண்டனை என்ன பண்ணார், வாதியை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் கொடுத்தார். மற்றபடி அதை பார்த்தீங்கன்னா அந்த தாவீதினுடைய பாவத்தில் ஆண்டவர் கவுண்ட் பண்ணலை. எதை தான் கவுண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இவனுடைய உரியாவினுடைய காரியத்தில் அவன் செய்ததான ஒன்றுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அது மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு கேள்வி இருந்ததுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். 6, ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்கள் எல்லாம். ஏன்னா தாவீது என்ன நினைச்சிருப்பான், அதை என்ன சொல்லும் போது, நான் ராஜா, நான் இந்த கட்டளையை என்னுடைய ஜனங்கள் மேல நான் செலுத்தக்கூடாதா, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியக்கூடாதா அப்படின்றது என்னுடைய அத்தாரிட்டிக்குள்ள வருது அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உரியா அவனுடைய சப்ஜெக்ட் தான். உரியாவை பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் அவன் போர் களத்துல நிறுத்துறதுக்கான அதிகாரம் காணப்படுது. ஆனா இருதயம் எப்படி காணப்படுச்சுன்னா, உரியா மறிக்கணும், உரியாவுடைய மனைவியை தான் எடுத்துக்கொண்டபடினாலே உரியா மறிக்கணும், இந்த குற்றம் நம்ம மேல வரக்கூடாது, மூடணும் என்று அவன் நினைத்தான். அப்ப உள்ளுக்குள்ள முழுசுமாக தீங்கு காணப்படுது. அதுல அவன் எண்ணமெல்லாம் தப்பா இருக்கு. ஆனபடினால அது முழுமையாக பாவமாய் காணப்பட்டுச்சு. இந்த இதுல எப்படிதான் அவனை காணப்பட்டுச்சுன்னா, நான் ராஜா தானே, நான் இந்த கட்டளையை கொடுக்க கூடாதா அப்படின்னு என்ன பண்ணா அவன் யோசித்து இருக்கக்கூடும் இல்லையா? 5வது வசனம், ரெகோபெயாமுக்கும் எரோபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் எரேபியாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல இந்த டீட்டெயிலை நீங்க இன்னும் அதிகமா பார்க்கலாம். இந்த அபியாம் என்ன பண்ணான், 3 வருஷம் தான். ஆனா 3 வருஷத்துல என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணான், யுத்தத்துல அவனுக்கு கிடைச்ச ஜெயம், அதெல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கும். 8வது வசனம், அபியாம் தம் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அடுத்த ராஜா யூதாவில் அடுத்த ராஜா வந்தாச்சு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபெயாம், இது அந்த பக்கம். நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம், நார்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் எடுங்க, இல்லை இஸ்ரவேல் தேசம் அல்லது யூதா தேசம் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்க இதை பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா தாவீதினுடைய குடும்பத்தார் அரசாளுகிறதான ஒரு பகுதி, இன்னொன்று ஒவ்வொரு தரையும் யாராவது ஒரு ராஜா அந்த தேசத்துல காணப்படும். அதுதான் பெரிய ஏரியா, மேல இருக்க இஸ்ரேல் தான் பெரிய ராஜ்யம். அப்போ ஆசா ராஜாவாகிறான். 41 வருஷம், 10வது வசனம், 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆசாவை குறித்து நீங்க பார்க்கும்போது அவன் ஒரு சாட்சியை பெறுகிறான். என்ன சாட்சினா, தாவீதை போல அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்தான் அப்படி சொல்லி நீங்க பாக்குறீங்க. அது பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. 12வது வசனம், என்ன அப்படி காரியங்களை பண்ணா, நிறைய விஷயங்களை நமக்கு அங்க சொல்லலைனாலும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேசம் இருந்ததான சூழ்நிலை. இப்போ தாவீதினுடைய காலத்துல இப்படி இல்லை, இந்த அளவுக்கு விக்கிரக ஆராதனை தேசத்துக்குள்ள வரல. ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சில ஜெனரேஷன்ஸுக்குள்ளார விக்கிரக ஆராதனை பயங்கரமா உள்ள வந்துருச்சு. காரணம் என்ன? முக்கியமா சாலமோன் தான் காரணம். சாலமோன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள அனுமதித்தான். அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அவர்களுடைய தெய்வங்களுக்கெல்லாம் அவன் விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணினபடினாலே
நிறைய வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் தேசத்துக்குள்ளே பரவி இருந்தது. முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் சாலமோன், அதுக்கப்புறம் வந்து எரோபெயாம். எரோபெயாம் வந்து ஒரு பேட்டர்னே மாற்றினான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வர்ஷிப் சென்டர் இருந்தது ஜெருசலேம்ல. அது இல்லாமல் பல பல தெய்வங்களுடைய வழிபாடுகளை சாலமோன் உள்ள கொண்டு வந்தான். அவன் மேலே இருக்கிறவன் எரோபெயாம் என்ன பண்ணான், பல பல தெய்வங்கள்னு இல்லாமல் ஒரே தெய்வம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொன்னாரோ அப்படி ஆராதிக்காம அதை மனுஷனுடைய போதனையின்படி என்ன பண்ணுறான், அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு அவன் கொண்டு வந்துட்டான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராங் தான். மல்டிபிள் காட்ஸ்னாலும் சரி, ஒன் காட், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக அவரை ஆராதிக்கிறது, தொழுது கொள்ளுகிறது, ஃபாலோ பண்ணுறது அப்படின்னாலும் அது விக்கிரகம் தான். அப்போ ரெண்டு பேருமே வித்தியாசமான விக்கிரக ஆராதனைகள், ரெண்டுமே பயங்கர மோசம். ஓகே, இப்போ என்ன செய்யறான்? 12வது வசனம், அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி, பிதாக்கள் சொன்னா சாலமோன் தொடங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேசத்துக்குள் காணப்பட்டதான நரகலான விக்கிரகங்களை, நரகல்னா உங்களுக்கு தெரியும்ல, அருவறுப்பு அப்படின்றது தானே மீனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நரகல். நரகல்னா என்ன ஆக்சுவலா? நரகல் அப்படின்னு சொன்னாலே ஆக்சுவலா என்ன சொல்லலாம்? ஷிட். ஓகேவா? அதான் நரகல். நரகலான விக்கிரகம்னா அருவறுப்பானது, கர்த்தருடைய பார்வைக்கு அவ்வளவு அருவறுப்பான ஒன்று என்று அர்த்தம். இலட்சியான புணர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதான் வந்து ஆண்டவர் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். நீங்க தேசத்துக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள போகும்போது அவருடைய வழிபாடுகள் எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவர்களுடைய அந்த ரிலீஜியனோடு கூட சேர்ந்து வருது. இது நீங்க 14ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்க்க முடியும். இப்போ எங்க அப்படின்னா ரெகோபெயாம் பாருங்களேன், 23வது வசனம், 24வது வசனம். ரெகோபெயாம் எங்க யூதா தேசத்துக்குள்ள ரெகோபெயாம் செய்கிற காரியம். 23, அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்திலே இலச்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியெல்லாம் செய்தார்கள். இது இஸ்ரவேலுக்குள்ள கிடையாது, ஆனால் வெளியில இருந்து என்ன பண்ணாங்க, மற்ற ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறத அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ செய்கிறாங்க. இது நீங்கள் இலட்சியான புணர்ச்சிக்காரர் அப்படின்னு சொன்னால் கேஜேவியில் சோடமைட்ஸ்ன்னு இருக்கும், ஹோமோசெக்சுவல்ஸ்ன்னு இருக்கும். ஆனால் கரெக்டானது என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள்லாம் வந்து டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு கிடையாது, மேல் அண்ட் ஃபீமேல் டெம்பிள் ப்ராஸ்டியூட். இதில் எப்படி போட்டிருக்கு, என்ஐவி வச்சுருக்கீங்களா? ஷ்ரைன். ஷ்ரைன்னா என்ன? ஷ்ரைன் அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்தமான அந்த இது இல்லையா? ஷ்ரைன்னா என்ன மீனிங் ஆக்சுவலாக? ஷ்ரைன் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுக்கோங்களேன். கோலி, அதாவது டியேட்டிய, தெய்வத்தை பணிந்து கொள்ள கூடுகிறதான ஒரு இடம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டியிருப்பாங்க, ஆலயம் கட்டியிருப்பாங்க, மாஸ்காக இருக்கலாம், வாட் எவர் அதனுடைய பேர் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தை ஆராதிக்கிறதற்கு கூடுகிறதான இடம், ஒரு ஷ்ரைன். அப்போ ஷ்ரைன் ப்ராஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா இந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறதான காரியம். இது வந்து ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செய்யப்படுகிறதான காரியம். அது தமிழில் வந்து இலட்சியான புணர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இது வந்து இஸ்ரவேலுக்குள்ள மற்ற தேசங்களிலே அல்லது மற்ற வழிபாடு முறைகளிலே காணப்பட்டவைகள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆசா வந்து என்ன பண்ணுறான், அவர்களெல்லாம் அகற்றுகிறான். 13 வசனம், தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி விட்டான். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிற தன்னுடைய தாயாகிய மாகாள் வந்து யார் பார்த்தீங்கன்னா அப்சலோமுடைய குமாரத்தி அல்லது கிராண்ட் டாட்டரா இருக்கலாம். மோஸ்ட்லி கிராண்ட் டாக்டரா இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா குமாரத்தின்னு தான் போட்டிருக்கோம் இல்ல, அவனுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு காணப்படும். அப்சலோமின் குமாரத்தி ஆகிய குமாரத்தியா இருக்கலாம், கிராண்ட் டாக்டரா இருக்கலாம், whoever it is. அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குயின் மதரா காணப்பட்டா. குயின் மதரா இல்லாதபடிக்கு அந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து தள்ளி விடுறான். இந்த காரணத்தினால அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். ஒரு கேள்வி வரலாம் நமக்கு, இப்படி வந்து மோசமான ஒரு ராஜாவாக ரெகோபயாம் காணப்பட்டான், அபியாம் காணப்பட்டான். ஆனால் அபியாமுடைய குமாரனாகிய இந்த
ஆசா வந்து எப்படி இவ்வளவு கொஞ்சம் குட் ராஜாவா இருக்கான்? எங்க இருந்து இவன் கற்றுக்கொண்டு இருக்க முடியும்? அப்பாவும் சரியில்லை, தாத்தாவும் சரியில்லை, அம்மாவும் சரியில்லை அப்படின்னும் போது இந்த ஆசா மட்டும் எப்படி ஒரு நல்ல ராஜாவாக அவன் காணப்பட்டிருக்க முடியும்? ஏன்னா இந்த வேத பிரமாணங்கள் வந்து இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு அவன் ரெடி இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கு சூஸ் பண்றான். அப்படிதான். அப்ப அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்தவான் என்பதனால் பிள்ளை வந்து பரிசுத்தவானா இருக்க முடியாது. அப்பா துன்மார்க்கன் என்பதனால பிள்ளை வந்து துன்மார்க்கனா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதுதான் வந்து பெரிய ஒரு டீச்சிங் உங்களுக்கு இதுல கிடைக்குது. இல்லைன்னு இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு தாத்தா இவ்வளவு மோசமானவனா இருக்கான், அப்பா வந்து அபியாம் இவ்வளவு மோசமானவனா இருக்கான். ஆனால் ஆசாபோ வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்ன பார்க்கலாம் அவனுடைய லைஃப் எப்படி முடியுது, எப்படி காணப்பட்டான் அப்படின்னு பார்க்கலாம். 14 வசனம், மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாய் இருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் கீழே வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, பாஷா வந்து எப்படி யாருக்கு அப்புறம் அங்கே வரான் அப்படின்னு, எரோபியாமுக்கு அப்புறம் அவனுடைய குமாரன், அதுக்கப்புறம் வந்து பாஷா அப்படின்றவன் இன்னொரு கோத்திரத்திலிருந்து ராஜாவாக வருவான். அவர்களுடைய எரோபியாமுடைய அந்த குடும்பத்தார் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஷா சங்கரிப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராஜாக்களையும் கம்பேர் பண்ணி இவன் பேரில் யார் இருக்கா, இந்த வருஷத்துல யார் இருக்கா அப்படின்றது சொல்லிக்கொண்டே வருவாங்க. 17 வசனம், ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்தாய் இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். ராமா அப்படின்றது முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ராமா யார் ஊரு? கரெக்ட். ராமா வந்து சாமுவேலுடைய ஊர். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல இருக்கிறதான ஒரு இடம். ஆனா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த பட்டணத்தை கட்டுகிறான். ஏன்னு சொன்னால் அதை ஸ்ட்ராங்கா கட்டினீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா இருக்கும். அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கும் கண்காணிக்கிறதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடமா இருக்கும். அப்ப அந்த எரோபியாம் செய்ததை போல யாருமே இந்த ஆசாவை தேடி யூதாவுக்கு வந்துடக்கூடாது. மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா எருசலேமுக்கு வந்துடக்கூடாது, தெய்வத்தை தேடிடக்கூடாது அப்படின்றதுக்கு என்னென்ன வந்து செய்ய முடியுமோ அவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த பக்கம் வந்து செய்யறதை பார்க்குறோம். அதில் வந்து இந்த பாஷாவும் அந்த காரியத்தை பண்ணுறான். ராமாவை கட்டினான். 18 வசனம், அப்போது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாய் இருக்கிற எசியோனின் மகனான தப்ரி மோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி, சிரியா ராஜாவாக்கிய பெனாதாத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லஞ்சம் கொடுக்குறான் அப்படின்ட்டு கிடையாது, கிஃப்ட் கொடுத்து என்ன பண்ணுறான், அவனுக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் ராஜாவை தடுத்து நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு. 19, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலேயின் முழு தேசத்தோடே கூட முறியடித்தான். இது நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறதான பட்டணங்கள்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சிரியா வந்து அந்த பக்கம் தான் வருது. தான் வந்து இஸ்ரேலில் மேலே இருக்க ஒரு பட்டணம். பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சா, ஏன்னா இங்கே வந்து கீழே வந்து என்ன பண்ணுறாரு, ராமா வந்து பென்யமின் கோத்திரத்துக்கு யூதாக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். அப்போ இங்கே வந்து பட்டணத்தை வந்து என்ன பண்ணுறான், அந்த மதுளை வந்து கட்டுகிறான், அல்லது பட்டணத்தை கட்டுகிறான், அல்லது பட்டணத்தை ஸ்ட்ராங் ஆக்குறான் அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா ராமான்ற பட்டணம் ஏற்கனவே இருக்குது, அதை வந்து ஃபோர்ட்டிஃபைட் சிட்டியாக மாற்றுறான். ஆனால் அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, அதனால் இதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணான், அவன் வந்து தன்னுடைய தேசத்தினுடைய மற்ற பகுதிகளை காக்கிறதுக்காக அவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த பாஷா வந்து போயாச்சு. ஓகே, 20 வசனம், பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான எல்லாரையும் இதை வந்து அனுப்பி முறியடித்தான்.
21 பாஷா அதை கேட்டபோது அவன் வந்து ராமாவை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறை முறை இடுவித்து அனௌன்ஸ் பண்ற அவைகளினால் பென்யமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அந்த இதெல்லாம் கொண்டு வந்து 2 பட்டணங்களை கட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய இதாக வந்து அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்லை வந்து இது பண்ணியிருப்பான், மலையில் காணப்படுற அந்த பட்டணத்தை ஸ்ட்ராங் ஆக்கியிருப்பான் பார்த்துக்கோங்க. 23 ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்கள் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்து ஆசாவுக்கு ஆசா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தபின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இதில் அதுக்கு மேலே வேற டீட்டெயில் இல்லை அதிகமாக. பட் ஆனால் அங்கே வந்து நாளாகமத்தில் நம்ம என்ன பார்ப்போம், ஆசாவுக்கு ஒரு சின்ன கேள்வி விட்டுருப்பீங்க. இந்த கால்களிலே நோவு கண்டபோது ஒரு ஸ்பெஷலான அப்படி ஒரு வசனம் இருக்கும். அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான் அப்படி இருக்கும். டாக்டராகிய கர்த்தரை தேடாம மற்ற உலகத்தின் டாக்டர்ஸ் மேல நம்பிக்கை வைத்து அவன் தேடினான் அப்படின்ட்டு ஒரு வசனம் வந்து காணப்படும். அப்போ அவன் வந்து கடைசி வரைக்குமே அவன் வந்து ஆல்மோஸ்ட் கர்த்தருக்கு பிரியமாக தான் வந்து காணப்பட்டான். அந்த ஒரு காரியத்தை தவிர அதுக்குள்ள பாவம் அப்படின்றதெல்லாம் அதில் வராது. பட் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் அதில் அந்த வியாதியிலிருந்து குணமடையாதபடிக்கு அவன் மரித்தான் என்று சொல்லி அவனை கொஞ்சம் காணப்படும். ஒரு ஹானரான ஒரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு முடிஞ்சது. அதாவது எப்படின்னா எப்படி சொல்லிட்டே வருவாங்கன்னா, யூதா தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவர்களுடைய தகப்பனுடைய அந்த கல்லறையில் அவர்கள் வைக்கப்பட்டாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஹானரபிள் எண்டு வந்து அவர்களுக்கு உண்டானது அப்படின்ட்டு தான் அவர்களை குறித்தெல்லாம் சொல்லிக்கொண்டே வரும். ஆசாக்கு அப்புறம் யோசபாத் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் வந்து நல்ல ராஜாவாக இருந்திருப்பான். 25 யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்துல யெரொபெயாம் குமாரன். இப்போ இதை சொல்லிட்டு அங்கே மேலே நடந்ததான அந்த ஹிஸ்டரியை சொல்கிறாங்க. இவன் வந்து ஆசாவினுடைய 2ஆம் வருஷத்துல, ஆசா எத்தனை வருஷம் அரசாண்டான்? 41 நினைக்கிறேன்ல. ஆமாம், 41 41 வருஷம் அரசாண்டான். 2வது வருஷத்துல என்ன ஆச்சுன்னா, இவனுடைய 2வது வருஷத்துல யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி நாதாப்பும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபேத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபேத்தோனிலே வெட்டி போட்டான். இப்படிதான் பாஷா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோத்திரத்துல இருந்து அவன் வந்து இஸ்ரவேல் மேல ராஜாவாக பார்க்குறோம். அவன் யெரொபெயாம் எந்த கோத்திரம்? யெரொபெயாம் வந்து ஒரு எப்ராயிம் கோத்திரத்தானோ, யோசேப்பினுடைய அந்த கோத்திரம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இசக்காருடைய கோத்திரத்தில் காணப்பட்ட பாஷா வந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி அவன் என்ன பண்றான், அவனை கொண்டு போடுறான். 28வது வசனம், பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்துல அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்போது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டார் எல்லாரையும் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாச உள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. இப்படி நம்ம வந்து பார்த்தோம்ல, இவனை ராஜாவாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவாக்குவார்னு சொன்ன அதே தீர்க்கதரிசிதான் வயதான காலத்தில் அவன்கிட்ட கேட்க போகும்போது அவன் இந்த காரியத்தை அவன் சொல்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. 29 வசனத்தில், யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே. இது ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளியராக அப்படி எழுதுறாங்க? இது பின்னாட்களில் வந்து எழுதப்பட்டதான வரலாறு தான் இல்லையா?
அப்போ இந்த வரலாறுல ஏன் அதை ஸ்பெசிஃபை பண்ணி கர்த்தர் இப்படி சொன்னாங்க, இப்படி நடந்துச்சு அந்த எண்டில் அப்படி எழுதிட்டு வராங்க? என்ன ரீசன்? இது எழுதப்படுறது நமக்கு தான், இல்லைன்னா அந்த நாட்களில் அதுக்கு பின் வருகிற வாசிக்கிற இஸ்ரவேலர்களுக்கு. இன்னைக்கு இந்த புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலே இதை வாசிக்கிற நமக்கு தான். எப்படி ஆண்டவர் சொன்னாரு, அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது அப்படின்றத நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல கூட இதை நீங்க பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து தான், அல்லது இயேசுதான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று அவர்கள் ஊழியர்கள் சொல்ல வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாட்டில இருந்து எடுத்து கோட் பண்ணி அங்க சொன்னது பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல, அதாவது அவர் பிறப்புல நிறைவேறினது, அவருடைய அந்த ஊழியத்திலே நிறைவேறினது, அவருடைய மரணத்திலே அங்க சொல்லப்பட்டது நிறைவேறினது இப்படின்ட்டு கோட் பண்ணிட்டே வருவாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா, அது இது இன்னைக்கு வாசிக்கிறதான நமக்கு அல்லது எந்த ஒரு ரீடருக்கும் சொல்லப்படுகிற ஒரு காரியம். என்ன அப்படின்னா, இந்த ட்ரூத்துக்கு ப்ரூஃப் காமிக்கிறாங்க. எங்க இருந்து அப்படின்னா, இதிலேயே எழுதப்பட்ட பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதான வேத வாக்கியங்கள்ல இருந்து ப்ரூஃப் காமிக்கிறாங்க. நான் சொல்றது ட்ரூத்து தான் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அதே தான் இங்கேயும். என்ன அப்படின்னா, போன அதிகாரத்துல சொன்ன காரியம் இந்த இதுல முடிந்திருக்கிறது அப்படின்றத என்ன பண்றாரு, எழுதுறவர் எடுத்துட்டு காண்பிக்கிறாரு. அப்போ ஆண்டவரை நம்பணும், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தால் அதனுடைய பலன் என்னவாய் இருக்கும் அப்படின்றத சுட்டி காண்பிக்கிறதுக்காக சொல்லப்படுகிற காரியம். 30, அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அப்படியே பைபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கும். முன்னாடி நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய இது ஸ்டோரிஸா இருக்கும். சில ஸ்டோரி பிடிக்கும், சில ஸ்டோரி என்ன பண்ணாது, உங்களுக்கு பிடிக்காது. ஏன் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்னு தோணும். ஆனா பைபிள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டதான ஒரு காரியத்தை சொல்றதுக்கு அதை ஃபோக்கஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ராஜாக்கள் எழுதப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் வரலாற்றை சொல்றதுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் நியாயாதிபதிகள் புஸ்தகம், ஈவன் லேவியராகம கூட எல்லாமே ஃபோக்கஸ்டா ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு விளக்குறதற்கு, சொல்றதற்கு, எச்சரிக்கிறதற்கு அதை பாத்தீங்கன்னா அந்த அவர்களுடைய வரலாற்றை கூட பயன்படுத்தி கொண்டார். அதனால்தான் அதை அறிந்ததான பவுல் இவைகள் எல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல இருக்கிற உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி திருஷ்டாந்தங்களாக அவைகள் அவர்களுக்கு சம்பவித்தது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எழுதுறாரு. ஓகே, 30வது வசனம். அவன் ராஜாவான பின், அதாவது பாஷா ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. அங்க சொல்லப்பட்டது சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இந்த நாய் சுவற்றில் யூரின் பாஸ் பண்ணுமே, அதை மீன் பண்றதா இல்லை வேற ஏதாவது அர்த்தம் இருக்கு? அதுல என்ன போட்டிருக்கு, என்ன அந்த அர்த்தம் என்ன அதுக்கு? அதாவது 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் கேஜேவில் எப்படி இருக்குன்னா, therefore behold I will bring evil upon the house of Jeroboam and will cut off from Jeroboam him that pisseth against the wall. இல்ல இதுல கேஜேவில் இருக்குது. அதான் சொல்றேனே, இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்படி போட்டிருப்பாங்க. இது எபிரேயு, கிரேக்கு என்னும் மூல பாஷைகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த ஓல்டு ஸ்க்ரோல்ஸ் இருக்குல்ல, என்ன ஸ்க்ரோல் கிடைச்சதோ அந்த ஸ்க்ரோல்ல இருந்து அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டது கேஜேவி. அதே மாதிரி இது தமிழ். அதனால இங்கிலீஷ்ல கேஜேவியில் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். NIV நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா சில வசனங்கள் அதுல டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கும். நீங்க 2 டிரான்ஸ்லேஷன் நீங்க படிங்க. அப்ப சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராத படிக்க அப்படின்ட்டு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான், சுவரில் பிஸ் பண்றதான டாகை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல அவர் பாத்தீங்கன்னா அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, 15ல சுவாசமுள்ள யாதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ள யாதொன்றையும், அவனுக்கு இருந்ததான ஆடு மாடுகள் மற்ற எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் அழித்தான், அந்த தீர்க்க தரிசனத்தின் படி என்று சொல்லி அர்த்தம். 31 15ஆம் அதிகாரம் 31. நாதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. நாதாப்னா யெரொபெயாமுடைய மகன், அவனுடைய வாழ்க்கைய அதையோட பாத்தீங்கன்னா அந்த சந்ததி முடிஞ்சிடுது. 32 ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா
இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாம் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். பாஷா கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, முழு இஸ்ரவேல் தேசத்தையும் கொடுத்து யெரொபெயாமுடைய குடும்பத்தையும் கொடுத்து அழிக்கிறதுக்கு இவனை பயன்படுத்துனாங்கல்ல ஒரு ஊழியனா. கடைசியில் இந்த பாஷா என்ன அப்படின்னு சொன்னால் இவனும் அதே மாதிரி தான் இருக்கான். அப்போ எங்கே போச்சு நன்றி? இது ஏன் யெரொபெயாமை பார்த்தீங்கன்னா அவனுடைய வம்சத்தையே ஆண்டவர் அழிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பாஷாக்கு தெரியுமா தெரியாதா? பாஷாக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்தும் ஏன் ஒருத்தன் இப்படி இருக்கான்? அவனுக்கு பவர் வந்த உடனே, அவனுக்கு பலன் வந்த உடனே அவன் ஏன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததானே அவனை போலவே இவனும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது என்ன ஹியூமன் நேச்சரா, ஹியூமன் மைண்டா, அல்லது மனுஷன் திருந்தணும்னு நினைச்சா திருந்தலாம், இல்லைன்னா அவன் திருந்த மாட்டானா அப்படின்றதெல்லாம் அந்த பாஷாவினுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் படிக்க முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா எப்படி இருந்ததான ஒரு சாதாரண சர்வெண்ட்டாக காணப்பட்டன எஜமானாய் கர்த்தர் என்ன பண்ணாங்க, உயர்த்தினாங்க. அது யாரு? யெரொபெயாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக பேசப்பட்டது. எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கெல்லாம் தெரியும். அப்போ அவனுக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா இந்த பாஷா கட்டுப்பாடு பண்ணி எழும்பி தேசத்தை பிடிக்கிறான், அவனை கொண்டு போடுறான். யாரு? யெரொபெயாமுடைய சந்ததியை நாதாபுடைய பீரியட்ல கொண்டு போடுறான். ஆனால் அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் தேசத்தை ஜனங்கள் பக்கமாக திருப்புவான் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோசமாய் காணப்படுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க எருசலேமை நோக்கி தங்களுடைய மெய்யான தெய்வத்தை நோக்கி திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த காரியத்தை பண்ணுறோம். ஒருவேளை அதிகாரம் இல்லாமல் கர்த்தர் வச்சுருந்தாங்கன்னா, இவர்களை இவ்வளவு செழுமையாக வைக்காம அதிகாரம் இல்லாமல் அப்படி இருந்தா இப்போ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், யெரொபெயாமுடைய அந்த ரைஸ் அண்ட் ஃபாலை நீங்கள் படிக்கணும். ரைஸ் நீங்கள் பார்க்கணும், எப்படி ரைஸ் ஆனான் அப்படின்ட்டு. அவனை சாலமோன் காண்கிறான். அவன் பராக்கிரமசாலியானவன், அவன் புத்திசாலியாக எல்லா காரியங்களையும் பண்ணுறான் அப்படின்னு பார்த்து சாலமோன் தனக்கு வேலைக்காரனாக அவனை எடுத்துக்கொண்டு அவனை என்ன பண்ணுறான், அதாவது எப்ராயிம் மனாசே என்பவர்களுக்கு கோத்திரத்துக்கு தலைவனாக, ரெண்டும் பெரிய ட்ரைப் ஆக்சுவலாக. அதற்கு தலைவனாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அவனை அதிபதியாக மாற்றுறான் அவர்களை விசாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட்கள் ஆகிறது. அஃப்கோர்ஸ் கர்த்தர் பேக்ரவுண்டில் இந்த காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க, அல்லது அவன் கையில் கொடுக்குறாங்க யெரொபெயாம் கையிலன்றது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் யெரொபெயாம் தன்னுடைய லைஃப் அவன் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது இது எப்படி வந்தது, ஏன் நமக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது, எப்படி யூதாவோட நம்ம பெரிய ராஜ்யமாக 10 கோத்திரம், ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது ரொம்ப மேலே இருக்கிறதான கிங்டம் ரொம்ப பெருசு. இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவன் என்ன சிந்திக்கிறான், கொடுத்ததான அந்த தெய்வத்தை தன்னுடைய ஜனங்க தேடக்கூடாதுன்ட்டு அவன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒரு காரியத்தை பண்ணி ஜனங்களை எல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ளார அவன் கொண்டு போனான். அப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் அவன் விழறதை நம்ம பார்க்குறோம். அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசி பேசினதும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே கண்களுக்கு முன்பாக நடக்கிறதான காரியம். 2 அடையாளத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று சொன்னதான காரியம் அப்பயே ஒன்று நடந்தது, என்னன்னா பலிபீடம் இடிந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல்லலை, ஆனால் இவன் இன்னும் திருந்தாமல் இருந்ததுனால கைகள் அப்படியே மரத்து போனதான ஒரு காரியம். இன்னொன்று பின் நாட்களில் நடக்க போகுது, யோசியாவினுடைய நாட்களில் நடக்க போகுது, அது இன்னும் நடக்கலை. அப்போ இதெல்லாம் பார்த்து கூட பார்த்தீங்கன்னா அந்த ராஜா திருந்தாமல் அவன் பார்த்தீங்கன்னா அழிந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ஓகே, இது அவனுடைய லைஃப். ஆனால் இதை பார்த்து அந்த இடத்துக்கு வரான் பார்த்தீங்களா ஒருத்தன், இல்லை பாஷான்றவன் அந்த இடத்துக்கு வரான். அப்போ அப்படிப்பட்டவன் கையில் என்னத்தை கொடுக்குறாரு, ராஜ்யத்தை மாத்திரம் கிடையாது, அதற்கு முன் வாழ்ந்ததான இருந்ததான அந்த ராஜாவையும் ராஜாவினுடைய சந்ததியையும் அழிக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை பாஷா கையில் ஆண்டவர் கொடுக்குறாரு. இல்லைன்னா ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்காம அப்படிப்பட்ட பெரிய காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. அப்போ அப்படியெல்லாம் செய்த பிறகு பாஷா என்ன பண்ணுறான், திரும்பவும் அவன் செய்த அதே காரியத்தை, யெரொபெயாம் பாவத்தை அவன் பண்ணுறான். அது ஏன் அப்படி பண்ணான் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? கீழ்ப்படியாமை மாத்திரம் கிடையாது. அதில் நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னால், அந்த அந்த பிளஸ்ஸிங் வந்ததுக்கு அப்புறம் அதை தக்க வைத்துக் கொள்கிறதற்கு அவர்கள் வெவ்வேறு முறைகளை அவர்கள் தேடுகிறார்கள். ஆக்சுவலாக ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், இன்னும் அதிகமான பிளஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்சி. எப்படி அதுக்கப்புறம் பாஷாவினுடைய சந்ததி தொடர்ந்து ஆளுகிறதற்கு ஆண்டவர் விட்டுருப்பார் இல்லையா?
அப்ப ஆசீர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணா வரும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறதற்கு அவர்கள் இழிவான வழிகளெல்லாம் தேடுறாங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து அவர்களுடைய அந்த அழிவுக்கு காரணமாய் காணப்பட்டது. அதுதான் நான் அறிகிறதான காரியம். கீழ்ப்படியாம எல்லா மனுஷனுக்கும் நார்மலா அவன் சுயத்துல செஞ்சானா அவன் கீழ்ப்படிய மாட்டான் யாருமே. சுயமா கீழ்ப்படுகிற புத்தி யாருக்குமே இருக்காது. எதிர்த்து கீழ்ப்படியாமைக்குள்ள போகிறது தான் மனுஷனுடைய ஸ்பாவமாய் காணப்படுது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நேச்சுரலா மனுஷன் கீழ்ப்படிவான்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நேச்சுரலா மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான். கீழ்ப்படிகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே எதுதான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கர்த்தருடைய வசனம் தான் கீழ்ப்படிதலுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம். அதை என் புத்தகத்துல பார்ப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலுக்கு என்ன கொடுக்கப்படுது? பெற்றோருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுது. அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்? உடைய தகப்பனுடைய போதகத்தை தள்ளாத, உடைய தகப்பனுடைய புத்திமதியை, ஒரு தாயினுடைய போதகத்தை. அப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்டர் யாரு பிள்ளைங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பாஸ்டரே அம்மா தான். அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட் பாஸ்டரே. போதகம் அப்படின்னா போதகர்னா என்ன அர்த்தம்? போதிக்கிறவர்கள். அப்ப தாயினுடைய போதகம் அப்படின்னு சொன்னா தாய் தான் வந்து கற்றுக் கொடுக்குறா முதலாவது. அப்போ வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா தாயானவள் கொடுக்குறா, தகப்பன் ஒரு புத்திமதியை கொடுக்குறான். அதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள். அப்போ அவர்கள் கீழ்ப்படிய வேண்டுமானால் அந்த கட்டளை தான் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த கட்டளை அவர்கள் மீறும் பொழுது கீழ்ப்படியாமைக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய கட்டளைகள் தான் நம்ம வந்து கீழ்ப்படுகிறதற்காக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் சூஸ் பண்ணணும். கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிய மாட்டேன். இவர்கள் வந்து சூஸ் பண்ணாங்க, நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. நம்ம லேர்ன் பண்றது என்ன? எனக்கு முன்னாகவும் அதே கட்டளை, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான். ஆனா எனக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் மிக தெளிவாய் எனக்கு முன்பாக என்னிடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அதற்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியலாமா கீழ்ப்படிய வேணாமான்னு நான் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா கர்த்தருக்கு இது கீழ்ப்படியணுமா அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு கீழ்ப்படிய கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியலாமான்னு கர்த்தர்கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அர்த்தம் இல்லை இல்லையா? அப்ப நான் சூஸ் பண்ணணும். மனிதர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை விசுவாசித்து சூஸ் பண்ணணும். நான் அதுக்கு கீழ்ப்படிவேன். அப்ப பாஷா வந்து சூஸ் பண்ணா வேண்டாம். யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் இந்த தெய்வத்தை இன்றைக்கு தான் அறியும். அப்போ உலகத்துல முதலாவது இந்த தெய்வம் யார் என்று உண்மையாய் அறிந்தவர்கள் இவர்கள் இல்லையா? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவர்கள் வந்து சூஸ் பண்றாங்க, நோ, எனக்கு அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் வேணும், ஆனா அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்ட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அவர்கள் மறைந்தார்கள். அப்போ அவர்களெல்லாம் நமக்கு முன்பாக இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலாம், உயர்த்தலாம். ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம தவறான வழிகளுக்கு போகக்கூடாது. அந்த இதை பெருக்கிக் கொள்வதற்கு வேற வழி என்ன கூடாது, தேடக்கூடாது. கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணா அது இன்னும் பெருகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறது. ஆனா எப்போதான் அதுக்கு ரியல் டெஸ்ட் வரும்? பாஷா எதிர்பார்த்த ராஜ்யம் அவன் கையில வந்தபோதுதான் பாஷாவுக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது. யெரொபெயாம் அது வரைக்கும் நல்லவன் தான். எகிப்துக்கு ஓடினவனை போய் கூட்டு வராங்க. சாலமோன் இறந்தாச்சு, வா எங்களை ஆளுகை பண்ணுன்னு கூட்டு வராங்க. அப்பெல்லாம் டெஸ்ட் கிடையாது. எப்போ வந்து பவர் அவன் கையில வந்ததோ அதற்கு பின்புதான் யெரொபெயாமுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கு பின்புதான் பாஷாவுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? சரி, அப்புறம் ஏதாவது இருக்கா? பாயிண்ட்ஸ் இருக்கா?